Hello students, 12th standard, subject commerce, unit 3, chapter 7, அதோட continuation தான் நம்ம பார்க்க போறோம். Topic recent development in stock exchange. In our previous video, we had discussed about stock exchange versus commodity exchange. இதை பற்றி போன வீடியோவில் நம்ம briefly discuss பண்ணோம். And now we are going to discuss about recent development in stock exchange. ஸோ பங்கு சந்தையில் தற்போதைய வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். The structure of stock market in India has undergone a vast change due to the liberalization process initiated by the government. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, கவர்மெண்ட் வந்து ஒரு லிபரலைசேஷன் ப்ராசஸை இனிஷியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த தாராளமயமாக்கல் அப்படிங்கிற ஒரு கொள்கையை கவர்மெண்ட் கொண்டு வந்ததன் மூலியமாக தான் என்ன பண்ணியிருக்குன்னா நிறைய சேஞ்சஸ் வந்து என்ன பண்ணியிருக்குது, இந்த ஸ்டாக் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ எக்ஸிஸ்டிங் ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய விஷயங்கள் இருந்தது, அதில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது, நிறைய கண்ட்ரோல்ஸ் இருந்தது. ஸோ இது எல்லாத்தையுமே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த லிபரலைசேஷன் ப்ராசஸ் வந்ததுக்கப்புறம் இனிஷியேட்டட் ஆனதுக்கு பிறகு என்ன பண்ணிட்டாங்க, இந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ நிறைய வாஸ்ட் சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. ஸோ நியூ ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து என்னாச்சு, உருவாக ஆரம்பிச்சிச்சு. A number of new structures have been added to the existing structure of the Indian stock exchange. சரியா? ஸோ முன்னாடி இருந்த அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சினுடைய அந்த ஸ்ட்ரக்சர்ஸை விட இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அந்த லிபரலைசேஷன் ப்ராசஸ்க்கு பிறகு a number of new structures என்ன பண்ணிட்டாங்க, புது அந்த நிறுவன அமைப்புகளை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, மாற்றி அதில் இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆகட்டும், அதில் இருக்கக்கூடிய மற்ற டிரான்சாக்ஷன்ஸில் ஆகட்டும், நிறைய விதத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு இன்னோவேட்டிவாகவும் ஒரு புது டிரான்சாக்ஷனையும் என்ன பண்ணியிருக்காங்க, நமக்கு இதில் ஒரு இன்வெஸ்டர்ஸுக்கு தகுந்த மாதிரியும் அந்தந்த கன்சர்ன்ஸுக்கு தகுந்த மாதிரியும் என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய சேஞ்சஸ் பண்ணி நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஈஸி வேயில் என்ன பண்ண முடியும், இந்த செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்டில் நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கான நிறைய உகந்த நடவடிக்கைகள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டில் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. அண்ட் a brief description of these securities in the Indian stock market system is presented below. என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஸோ இந்த இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் சிஸ்டம் பற்றின ஒரு சிஸ்டம் பற்றின, அது மட்டும் இல்லாமல் அதனுடைய அமைப்பில் இருக்கக்கூடிய நிறைய டிஃப்ரென்சஸை பற்றியும் அதனுடைய டெஸ்கிரிப்ஷன்ஸை பற்றியும் என்ன பண்ணியிருக்காங்க, கீழே ப்ரீஃபாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது நேஷ்னல் ஸ்டாக் மார்க்கெட் சிஸ்டம். ஸோ நேஷ்னல் ஸ்டாக் மார்க்கெட் சிஸ்டம் NSMS. ஸோ இந்த நேஷ்னல் தேசிய பங்கு சந்தை முறை, ஸோ இது எப்படி வந்து நடக்குது தேசிய பங்கு சந்தை முறை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நேஷ்னல் ஸ்டாக் மார்க்கெட் சிஸ்டம் வாஸ் அட்வொகேட்டட் பை ஹை பவர்ட் குரூப் ஆன் the establishment of new stock exchange headed by Sri M.J. Parvani. ஸோ M.J. Parvani அப்படிங்கிறவங்களுடைய ஹெட்டட்ல தான் என்ன நடந்திருக்குதுன்னா, இந்த நேஷ்னல் ஸ்டாக் மார்க்கெட் சிஸ்டம் அப்படிங்கிற விஷயத்தை எப்படி ஃபாலோ பண்ணணும், எப்படி வந்து கைட் பண்ணணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, நியூ ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே கொண்டு வந்தது எதன் மூலியமான, இந்த M.J. Parvani அவர்களுடைய பாப்புலர்லி நோன் அஸ் பர்வானி கமிட்டி. ஸோ பர்வானி கமிட்டி மூலிமா என்ன பண்ணியிருக்கிறாங்க, நிறைய இந்த நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சிஸ்டம்ஸ் வந்து எப்படி ஃபாலோ பண்ணணும், ஸோ அதில் இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது, ஸோ நியூவாக நிறைய இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் வந்து இதில் வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, நிறைய விஷயங்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த கமிட்டி மூலிமா கொண்டு வந்திருக்கிறாங்க. அட் ப்ரெசென்ட் த நேஷ்னல் ஸ்டாக் மார்க்கெட் இன் இந்தியா கம்ப்ரைசஸ் த ஃபாலோயிங். ஸோ இந்த நேஷ்னல் ஸ்டாக் மார்க்கெட் வந்து இந்தியாவில் செயல்படக்கூடிய இந்த நேஷ்னல் ஸ்டாக் மார்க்கெட்டில் அட் ப்ரெசென்ட்டில் என்னென்ன மாதிரியான கம்ப்ரைசஸ் இருக்குது, எதெல்லாம் சேர்த்து இன்க்ளூட் ஆகி செயல்பட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாருங்கள், நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா லிமிடெட். ஸோ இவங்கெல்லாம் யாருக்கு கீழே செயல்படக்கூடியவங்க, நேஷ்னல் ஸ்டாக் மார்க்கெட்டோட அவங்களுக்கு கீழே செயல்படக்கூடிய நிறுவனங்கள் எல்லாமே. ஸோ ஸ்டாக் ஹோல்டிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் SHCIL, நேஷ்னல் கிளியரிங் அண்ட் டெபாசிட்டரி சிஸ்டம் NCDS, and Securities Trading Corporation of India STCI, National Securities Depository Limited NSDL. ஸோ இது எல்லாமே வந்து யாருக்கு கீழே நடக்கக்கூடிய ஒரு செயல்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குன்னு சொல்லி பார்த்தோன்னா, நேஷ்னல் ஸ்டாக் மார்க்கெட் இன் இந்தியா. ஸோ இவங்களுக்கு கீழே செயல்படக்கூடிய இயக்கங்கள் தான், அமைப்புகள் தான் எது இந்த 5மே. சரியா? அண்ட் ஃபர்ஸ்ட் பாருங்கள், அதில் நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் NSE. ஸோ NSE வாஸ் இன்கார்பரேட்டட் இன் நவம்பர் 1992. எப்போ தான் இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, NSE நவம்பர் 1992. இட் இஸ் அ கண்ட்ரி வைட் என்ன பண்ணியிருக்கிறாங்க, நாடு அளவில் என்ன பண்ண செயல்படக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்குது. ஸ்க்ரீன் பேஸ்ட், அது மட்டும் இல்லாமல் திரை வழியில். ஸோ திரை வழி மீன்ஸ் என்னது, ஸ்க்ரீன் பேஸ்டுனா ஒரு கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் மூலியமாக அல்லது ப்ரொஜெக்டர் மூலியமாக. ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடிய ஒரு டிரான்சாக்ஷனாக இருக்குது. அண்ட் ஆன்லைன் அண்ட் ஆர்டர் டிரைவன் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க, ஆன்லைனில். ஸோ
ஆன்லைன் மூலியமாக என்ன பண்ணியிருக்காங்க இதனுடைய டிரான்சாக்ஷனை ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டமாக தான் என்ன இருக்குது இந்த நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் செயல்படுது. இட் யூசஸ் சேட்டலைட் லிங்க் டு ஸ்ப்ரெட் ட்ரேடிங் throughout the country, thereby connecting members scattered all over the India. என்ன பண்ணியிருக்காங்க இந்தியா முழுமைக்கும் சேட்டலைட் மூலியமாக ஒரு லிங்க் கிரியேட் பண்ணி ஸ்ப்ரெட் ட்ரேடிங் throughout the country, thereby connecting members. என்ன பண்ணுறாங்க அதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாரையும் என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி சேட்டலைட் மூலியமாக லிங்க் பண்ணி அது என்ன பண்ணியிருக்காங்க கண்ட்ரி முழுமைக்கும் ஒரு கம்யூனிகேஷனை ஒரு கனெக்ட் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அதன் மூலியமாக என்ன பண்ணுறாங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு இன்வெஸ்டர்ஸும் அந்த பர்டிகுலர் மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க இதில் buying selling activities இதன் மூலியம் என்ன பண்ணுறாங்க செய்கிறாங்க. through the computer network members orders for buying and selling within prescribed price are matched by central computer with each other and instantly communicate to the trading members. என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய buying and selling activities-ஐ within prescribed price அதில் கோட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் ப்ரைஸஸ் வந்து என்ன ஆகுது மேட்ச் ஆகுதா. ஸோ ஆர்டர் ட்ரைவன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ முதல்ல பார்த்தோம் இல்லையா. ஸோ ஆர்டர் ட்ரைவன் சொல்லி மெத்தட்னா யார் எவ்வளோ ப்ரைஸஸுக்கு இந்த பர்டிகுலர் கம்பெனியுடைய ஷேரை வாங்க தயாராக இருக்கிறாங்க எவ்வளோ ப்ரைஸஸுக்கு சேல் பண்ண தயாராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஆர்டர் ட்ரைவன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம் இதனுடைய அந்த ப்ரைஸ் நமக்கு கன்வீனியண்ட்டாக இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம் அந்த ஷேர்ஸை நம்ம buying and selling activities-க்கு உட்படுத்துவோம் இல்லையா. ஸோ இப்போ அதை மேட்ச் பண்ணுறதுக்கு சென்ட்ரல் கம்ப்யூட்டர் ஒரு என்ன பண்ணிடுறாங்க வித் ஈச் அதர் அண்ட் இன்ஸ்டன்ட்லி கம்யூனிகேட் டு த ட்ரேடிங் மெம்பர்ஸ். அந்த மாதிரி நம்ம ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருந்தது ஸோ மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னால் ஓகே மேட்ச் ஆகலை அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ண முடியும் இந்த ட்ரேடிங் மெம்பர்ஸை நம்ம கம்யூனிகேட் பண்ணி இன்ஸ்டண்ட்டாக கம்யூனிகேட் பண்ணி நம்ம முடியும் அதை கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். தென் NSE ஹேஸ் 2 segments என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஹேஸ் 2 segments என்ன பண்ணுறது 2 segments-ஆக செயல்படுது. தட் இஸ் டெப்ட் செக்மெண்ட்ஸ். டெப்ட் செக்மெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் அது டிபெஞ்சர் பாண்ட்ஸ் ஸோ இந்த மாதிரி அதெல்லாம் இஷ்யூ பண்ணி ட்ரேடிங் பண்ணக்கூடிய அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் டெப்ட் செக்மெண்ட்ஸ் சொல்லுவோம். கேபிட்டல் செக்மெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மாதிரி ஈக்விட்டி ஷேர்ஸு ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸு இந்த மாதிரி விஷயங்களை வந்து இஷ்யூ பண்ணி அதை வந்து ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் நம்ம என்ன சொல்லுவோம் கேபிட்டல் செக்மெண்ட் சொல்லுவோம். இட் ஹேஸ் இஷ்யூட் இன் டிரான்ஸ்பரண்ட் என்ன பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக செயல்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. தென் ஸ்க்ரீன் பேஸ்டாக இருக்குது. ஸோ ஸ்க்ரீன் பேஸ்டு முதல்ல நம்ம பார்த்துருக்கோம் யூசர் ஃப்ரெண்ட்லி அது மட்டும் இல்லாமல் ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி. ஸோ இந்த மாதிரி லிபரலைசேஷன் ப்ராசஸ் வந்ததுக்கு பிறகு இருக்கக்கூடிய இதில் மாற்றம் நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறாங்க இல்லையா. ஸோ அதன் மூலிமா என்ன பண்ணுறோம் நிறைய டிரான்ஸ்பரண்ட்டாக ஏதோ இந்த ஒரு விஷயத்தையும் மறைக்க முடியாது. ஸோ மறைக்காமல் இருந்தால் தான் என்ன பண்ணுவாங்க அந்த ஜென்ரல் பப்ளிக் வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க இல்லையா அந்த செக்யூரிட்டிஸில். ஸோ அதே மாதிரி ஸ்க்ரீன் பேஸ்டாக வேறு இருக்குது. அதே மாதிரி யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. இந்த ட்ரேடிங் ஆஃப் குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸ் உலக அளவில் ரொம்ப ஸ்டாண்டர்டாக தரமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் வந்து இதில் இருக்குது இந்த நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸில் இருக்குது. இட் ஹேஸ் ரெவல்யூஷனைஸ்டு ஸ்டாக் ட்ரேடிங் இன் இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க இது ஒரு புதுமையான ஒரு புரட்சிகரமான ஒரு ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸாக இருக்குது இந்த ஸ்டாக் ட்ரேடிங்கில் இந்தியாவில். ஓகேவா அடுத்து பாருங்கள் செகண்ட் பாருங்கள் த ஸ்டாக் ஹோல்டிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ இவங்க எல்லாருமே யாரோட ஒரு ஒருங்கிணைந்து செயல்படக்கூடிய ஒரு அங்கமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நேஷ்னல் ஸ்டாக் மார்க்கெட் இன் இந்தியா. ஸோ அவங்களுடைய ஒருங்கிணைந்து செயல்படக்கூடிய ஒரு அங்கமாக இருக்கிறாங்க. அண்ட் செகண்ட் பாருங்கள் ஸ்டாக் ஹோல்டிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் SHCIL. The Stock Holding Corporation of India Limited SHCIL is committed to speed up trading, clearance and settlement services for securities and monetary instruments. என்ன பண்ணுறாங்க the Stock Holding Corporation of India Limited அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா is committed to speed up trading. என்ன பண்ணுறாங்க இந்த நம்மளுக்கு நடக்கக்கூடிய இந்த செக்யூரிட்டிஸ் ட்ரேடிங்கை என்ன பண்ணுறாங்க ஸ்பீடப் பண்ணுறாங்க. ஸோ ஸ்பீடப்னா என்னது அதிக வேகமாக என்ன பண்ணுறாங்க நடக்கக்கூடிய அந்த செயல்பாடை வந்து என்ன பண்ணுறாங்க செய்கிறாங்க. ஸோ அதிவிரைவில் அதாவது ரொம்ப ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் நிறைய மினிமம் டிரான்சாக்ஷன் வந்து என்ன பண்ணோம் நடக்கக்கூடிய அளவில் ரொம்ப ஸ்பீடப் பண்ணுறாங்க. இதனுடைய இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் மூலியமாகவும் ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்ட அந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மூலியமாகவும் சரியா. தென் கிளியரன்சஸ் அண்ட் செட்டில்மெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் அது ட்ரேடிங் நடக்கக்கூடிய அந்த பையிங் அண்ட் செல்லிங் ஆக்டிவிட்டீஸில் இருக்கக்கூடிய செட்டில்மெண்ட்ஸ் ஆகட்டும் கிளியரன்சஸ் ஆகட்டும் இது எல்லாமே என்ன பண்ணுறாங்க ஈஸி பே பண்ணுறாங்க. சர்வீசஸ் ஃபார் செக்யூரிட்டிஸ் அண்ட் மானிட்டரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ எதுக்காக இந்த ஸ்டாக் ஹோல்டிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்திருக்காங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவில் பங்குகளை வந்து ஸ்டாக் பண்ணி வைக்கிறதுக்கு ஸ்டாக்கை வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கன்சர்ன் தான் இது
இந்த ஸ்டாக் ஹோல்டிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்பீட் பண்ணுறதுக்காகவும் இந்த கமிட்டி கமிட்டட் டு ஸ்பீட் அப் ட்ரேடிங்கை ஸ்பீட் பண்ணுறதுக்காகவும் அண்ட் கிளியரன்ஸ் அண்ட் செட்டில்மெண்ட் பண்ணுறதுக்காகவும் ஈஸியாக வந்து அந்த பையிங் அண்ட் செல்லிங் ஆக்டிவிட்டீஸ் பண்ணி அதனுடைய ஃபண்டை வந்து என்ன பண்ணுறது, செட்டில்மெண்ட் பண்ணுறதுக்காகட்டும் கிளியரன்ஸ் பண்ணுறதுக்காகட்டும் அந்த பர்டிகுலர் சர்வீஸை பண்ணுறதுக்கு தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த ஸ்டாக் ஹோல்டிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ஹெல்ப் பண்ணுறாங்க. அண்ட் மானிட்டரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். சரியா? அண்ட் SHCIL came into being 1986. எப்போ வந்திருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த SHCILனா came into being in 1986. 1986லாம் வந்து என்ன இருக்குது, உருவாக்கப்பட்டிருக்கு. SHCIL is the first depository participant registered with SEBI. செபியில் ரெஜிஸ்டர் ஃபஸ்ட்டு யார் இந்த டெபாசிட்டரி பார்ட்டிசிபெண்ட்டாக ரெஜிஸ்டர் ஆகிருக்காங்கன்னா இந்த SHCIL தான் என்ன பண்ணியிருக்காங்க, ரெஜிஸ்டர் ஆகிருக்கிறாங்க. ஸோ செபிகிட்ட ரெஜிஸ்டர் ஆகிட்டு ஃபர்ஸ்ட் பார்ட்டிசிபெண்ட் டெபாசிட்டரி பார்ட்டிசிபெண்ட் யாருன்னா இவங்க தான். ஸோ SHCIL தான் என்னது, இது ஒன்பதில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அண்ட் ஆக்ட் அஸ் அன் ஏஜென்ட் ஆஃப் த நேஷனல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்ரி என்ன பண்ணியிருக்காங்க இவங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க யாராக செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நேஷனல் செக்யூரிட்டி டெபாசிட்ரியோட ஏஜென்சியாக செயல்படுறாங்க. இட் ஸ்டார்டட் இட்ஸ் ஆக்சுவல் ஆப்ரேஷன்ஸ் இன் 1988. ஸோ இவங்க வந்து 86ல் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் ஆப்ரேஷன்ஸ்லாம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆக்சுவலாக 1988 தான் என்னாச்சு. இதுவும் ஒன்வேர்டில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நேஷனல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்ரி வந்து எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு எப்போ வந்து ஒரிஜினலாக ஆக்சுவலாக வந்து ஆப்ரேஷன்ஸுக்கு உட்படுத்தினாங்க, ஸோ செயல்பட ஆரம்பித்தாங்க. ஸோ 86ல் பதிவு பெற்றுட்டாங்க, ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. 88ல் என்ன பண்ணாங்க, அவங்களுடைய ஆக்சுவல் ஆப்ரேஷன்ஸை செய்ய ஆரம்பித்தாங்க. இட் ஹேஸ் இட்ஸ் ஹெட் ஆஃபீஸ் இன் பாம்பே. உங்களுடைய ஹெட் ஆஃபீஸ் வந்து எங்கே இருக்குது, பாம்பேயில் இருக்குது. அண்ட் இட்ஸ் பிரான்ச் நெட்வொர்க் கவர்ஸ் கொல்கட்டா, டெல்லி, சென்னை. ஸோ இந்த மாதிரியான மேஜர் சிட்டிஸில் என்ன இருக்குது, இவங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ இந்த SHCIL வந்து இதனுடைய பிரான்ச்சஸ்லாம் இங்கே பாம்பே ஹெட் குவார்ட்டர்ஸாக இருக்குது. அண்ட் பிரான்ச்சஸ் வந்து இந்த மாதிரி மேஜர் சிட்டிஸில் இருக்கிறதா நம்ம சொல்கிறோம். அடுத்ததாக பாருங்கள், நேஷ்னல் கிளியரன்ஸ் அண்ட் டெபாசிட்டரி சிஸ்டம் NCDS. ஸோ NCDSனா நேஷனல் தேசிய தீர்வைகள் மற்றும் வைப்பு அமைப்பு அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவோம். ஸோ திஸ் சிஸ்டம் வாஸ் கிரியேட்டட் சீஃப்லி டு ஹெல்ப் ஓவர்கம் த ப்ராப்ளம் ஆஃப் செட்டில்மெண்ட் அண்ட் கிளியரன்ஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் கான்சிக்வென்ட் டு எனார்மஸ் ஒர்க் லோட் ஆன் த கிளியரன்ஸ் ஏஜென்சிஸ் அண்ட் ஷேர் ட்ரான்ஸ்ஃபர் ஏஜென்சிஸ். ஸோ எதுக்காக இந்த நேஷ்னல் கிளியரன்ஸ் அண்ட் டெபாசிட் சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸில் இருக்கக்கூடிய அந்த டிரான்சாக்ஷனில் இருக்கக்கூடிய சம் ப்ராப்ளம்ஸை வந்து செட்டில் பண்ணுறதுக்காகவும் சம் கிளியரன்ஸஸை வந்து சரி பண்ணுறதுக்காகவும் தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த மாதிரியான நேஷ்னல் கிளியரன்ஸ் அண்ட் டெபாசிட் சிஸ்டம் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதிகமான ஒர்க் லோட்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பார்த்தோன்னா நிறைய ஒர்க் லோட்ஸ் இருக்கும். ஸோ அது ஒர்க் லோட்ஸ் காரணமாக வரக்கூடிய அந்த விதமான சம் ப்ராப்ளம்ஸை, ஸோ அது மட்டும் இல்லாமல் சம் எரர்ஸை இதை வந்து சரி பண்ணுறதுக்காக கிளியரிங் ஏஜென்சிஸாக ஷேர் ட்ரான்ஸ்ஃபர் ஏஜென்சிஸ்க்கும் என்ன பண்ணுறாங்க இவங்க செயல்படுறாங்க. த ப்ராப்ளம்ஸ் மெயின்லி அரோஸ் அவுட் ஆஃப் சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் லைக் கவுண்டர் பார்ட்டி ரிஸ்க், கிரெடிட் ரிஸ்க், பேட் டெலிவரிஸ், long delay delivery, counterfeit scripts and forged scripts. இந்த மாதிரியான நிறைய தவறுகள் நடக்கிறதுல இருந்து நம்ம இன்வெஸ்டர்ஸ் ஆகட்டும் அந்த பர்டிகுலர் கம்பெனி ஆகட்டும் உங்களை வந்து பாதுகாக்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரியான நேஷ்னல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்ரி லிமிடெட், அதாவது தேசிய ஸோ த நேஷ்னல் கிளியரன்ஸ் அண்ட் டெபாசிட் சிஸ்டம் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அதிலேருந்து நேஷனல் செக்யூரிட்டி டெபாசிட் லிமிடெட் வந்து என்ன பண்ணியிருக்கு நமக்கு இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் அரைஸ் ஆகிறதுலேயே நம்மளை சேவ் பண்ணுது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டிஸ் ட்ரேடிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, ஸோ STCI. ஸோ STCI ஃபினான்ஸ் லிமிடெட். ஸோ த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா செட் அப் செக்யூரிட்டிஸ் ட்ரேடிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த STCI அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, அதாவது இந்திய பத்திரங்கள் வர்த்தக கழகம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் தமிழில் சொல்லுவோம். ஸோ இதை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க இதை செட்டப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ செக்யூரிட்டிஸ் ட்ரேடிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் STCI இன் May 1994. எப்போ கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த STCI அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா May 1994. ஸோ இது ஒன் வேர்டில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. அண்டர் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட், எந்த ஆக்ட் படி கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட் 1956 படி தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க இதை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஜாயிண்ட் வித் பப்ளிக் செக்டார்ஸ். இவங்க வந்து யாரோட வந்து ஜாயின் பண்ணி இந்த ஒரு
அமைப்பு வந்து நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, பப்ளிக் செக்டார்ஸ் பேங்க்ஸ் அண்ட் ஆல் இந்தியா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ இவங்களை வந்து ஜாயின் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இவங்க இந்த மாதிரியான செக்யூரிட்டிஸ் ட்ரேடிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா STCI அப்படிங்கிற ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறாங்க, நடத்துகிறாங்க, ரன் பண்ணுறாங்க. த மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் எஸ்டாப்ளிஷிங் த கார்பரேஷன் வாஸ் டு ஃபாஸ்டர் த டெவலப்மெண்ட் ஆஃப் அன் ஆக்டிவ் செகண்டரி மார்க்கெட். எதுக்காக இந்த மாதிரியான STCI அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஃபாஸ்ட் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக. ஸோ ஃபாஸ்ட் டெவலப்மெண்ட்னா எதில், ஆக்டிவ் செகண்டரி மார்க்கெட். என்ன பண்ணுறோம், நம்ம செகண்டரி மார்க்கெட்னு சொல்லியிருக்கிறோம் இல்லையா. செகண்டரி மார்க்கெட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே நம்ம நிறைய வந்து அதை ப்ரீஃபாக நிறைய பார்த்துருக்கோம். ஸோ செகண்டரி மார்க்கெட்னா என்ன அப்படின்னா இரண்டாம் நிலை சந்தை, அதாவது ஃபஸ்ட் இஷ்யூ பண்ண அந்த ஷேர்ஸை என்ன பண்ணுறோம், இந்த செகண்டரி மார்க்கெட்டில் நம்ம என்ன பண்ணுறோம், ரீசேலிங் ஆக்டிவிட்டீஸ்க்கு உட்படுத்துறோம் இல்லையா. அதை நம்ம பார்த்துருக்கோம். ஃபார் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அண்ட் பாண்ட்ஸ் இஷ்யூட் பை பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்டினுடைய கவர்மெண்ட் யூனிட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது எல்லாத்தையும், ஸோ அவங்க இஷ்யூ பண்ணக்கூடிய பாண்ட்ஸ் ஆகட்டும், செக்யூரிட்டிஸ் ஆகட்டும், ஸோ இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்க, இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க, இஷ்யூ பண்ணுறாங்க. ஓகேவா. அண்ட் இட் ஹேட் அண்ட் ஆத்தரைஸ்ட் அண்ட் பெய்ட் அப் கேபிட்டல். இவங்களோட கேபிட்டல் எவ்வளோ போட்டு ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 500 crores ஆஃப் விச் RBI கான்ட்ரிபியூட்டட் 50.18%. ஸோ என்ன பண்ணியிருக்கிறாங்க, RBI வந்து மெயின் ஷேர் ஹோல்டர்ஸாக இருக்கிறாங்க. அண்ட் அதர் பப்ளிக் செக்டார்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, 500 crores வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, மொத்தமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதர் 49% வந்து யார், பப்ளிக் செக்டர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பேங்க்ஸ் ஆகட்டும், அந்த ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் ஆகட்டும், இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ RBI தான் யார், மேஜர் ஷேர் ஹோல்டராக இருக்கிறாங்க. இதில் இந்த செக்யூரிட்டிஸ் ட்ரேடிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவில். ஸோ அடுத்து அவங்கள அது சப்ஸ்டிடியூட் ஆஃப் 49% யார் இருக்கிறாங்க, இந்த பப்ளிக் செக்டார்ஸ் இருக்கிறாங்க இல்லையா. ஸோ பப்ளிக் செக்டார்ஸ் பேங்க்ஸ் ஆகட்டும் அண்ட் ஆல் இந்தியா ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் ஆகட்டும், இவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்க, ஒரு 49% ஆஃப் ரிமைனிங் இருக்கிறாங்க இல்லையா. அடுத்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்டரி லிமிடெட் NSDL. ஸோ இதை தமிழ் எப்படி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா தேசிய பத்திர வைப்பகங்கள் வரையறுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். தேசிய பத்திர வைப்பகங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த ஒரு கன்சர்ன், இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க, த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா enacted கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. enacted த டெபாசிட்டரிஸ் ஆக்ட் இன் ஆகஸ்ட் 1996. இந்த மாதிரி டெபாசிட்டரி ஆக்ட் வந்து எப்போ ஆக்ட் பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, 1996 இந்த நேஷனல் செக்யூரிட்டி டெபாசிட் லிமிட்டடை கொண்டு வந்திருக்கிறாங்க. பாவிங் த வே ஃபார் செட்டிங் அப் ஆஃப் டெபாசிட்டரிஸ் இன் இந்தியா. ஸோ தஸ் pioneers the concept of depositories and ushering in an era of paperless settlement of securities. So paperless settlement of securities பற்றி நம்ம முதல்ல முன்னாடியே பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ மெட்டீரியலைசேஷன், டிமெட்டீரியலைசேஷன் அண்ட் ரீமெட்டீரியலைசேஷன் சொல்லிட்டு நம்ம முன்னாடி ஒரு கான்செப்ட் பார்த்துருக்கோம். ஸோ அது எப்படி வந்து பேப்பர் இல்லாமல், பாண்ட்ஸ் இல்லாமல், ஸோ கம்ப்யூட்டரைஸ்டாக ஆன்லைனில் என்ன பண்ணுவாங்க, எதில் என்ட்ரு பண்ணுறது, இந்த மாதிரி ஷேர்ஸ் வந்து எவ்வளோ ஷேர்ஸ் வாங்குகிறோம், என்ன கம்பெனியோடது வாங்குகிறோம், இது எல்லாமே என்ன பார்த்து ஆன்லைனாக இருக்கிறது. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா இந்த மெட்டீரியலைசேஷன், டிமெட்டீரியலைசேஷன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவோம். ஸோ டிமெட்டீரியலைசேஷன் பற்றி ஒரு 2 மார்க் கொஸ்டின் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த மாதிரி பேப்பர்லெஸ்னால் என்னது, எந்த விதமான ஆத்தென்டிக் எவிடன்ஸும் இல்லாத ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு விஷயத்தை பற்றி, ஸோ அதில் நடக்கக்கூடிய செட்டில்மெண்ட்ஸு, இதை பற்றின விஷயங்கள் எல்லாத்தையும் பற்றின இதை தான் இதில் பார்க்குறோன்னா இந்த நேஷனல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்டரி லிமிடெட் பற்றியில் அதில் பார்க்குறோம். சரியா. தென் NSDL வாஸ் இனாக்ரேட்டட் அட் த ஃபர்ஸ்ட் டெபாசிட்டரி இன் இந்தியா ஆன் November 8, 1996. என்ன பண்ணியிருக்காங்க, November 8, 1996 என்ன பண்ணியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் டெபாசிட்டரி இன் இந்தியாவில். ஓகேவா. தென் ட்ரேடிங் இன் டிமெட்டீரியலைஸ்ட் செக்யூரிட்டிஸ் ஆன் த நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். என்ன பண்ணியிருக்காங்க, அந்த நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலிமா டிமெட்டீரியலைஸ்டு செக்யூரிட்டிஸ் என்ன பண்ணுறாங்க, ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ டிமெட்டீரியலைஸ்டு செக்யூரிட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொன்னால் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கன்வெர்ட்டிங் ஃபிசிக்கல் செக்யூரிட்டிஸ் இன்டு எலக்ட்ரானிக் ஃபார்ம். ஸோ டிமெட்டீரியலைசேஷன்னா என்னது, கன்வெர்ட்டிங் ஃபிசிக்கல் செக்யூரிட்டிஸ் இன்டு எலக்ட்ரானிக் ஃபார்ம். ஸோ இப்போ நம்ம ஃபிசிக்கல் செக்யூரிட்டிஸ்னால் என்ன சொல்லுவோம், லைக் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பேப்பர் ஃபார்மில். ஸோ பேப்பர் ஃபார்ம்னா அது ஒரு ஃபார்ம்ஸ் லைக் ஒரு இது மாதிரி. ஸோ என்ன சொல்கிறதுன்னா
ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இதோட தேர்ட் யூனிட் வந்து ஃபினிஷ்ட் ஆகுது. அண்ட் அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது அடுத்த வீடியோவில் அடுத்த யூனிட் செகண்ட் யூனிட் ஃபினிஷ் ஆகுது. சாப்டர் 7 வந்து ஃபினிஷ்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம யூனிட் 3 பார்க்க போகிறோம். ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் 2, அதில் செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா செபி. ஸோ இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். Until then, bye students.